ஆர்யா விஷால் நடித்து ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவி தான் வந்து எனிமி. இந்த படத்துல வர சின்ன சின்ன கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸும் லாஜிக் மிஸ்டேக்ஸும் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த சீன்ல ராஜீவ் வந்து கேம்ல வந்து அவுட் ஆயிடுவாங்க. அதனால வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு நம்ம பிரகாஷ் ராஜ். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல வந்து தம்பிள்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஆனா செகண்ட் ஃப்ரேம்ல வந்து சேருக்கு பக்கத்துல தம்பிள்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எப்படி வந்துச்சு இங்க? அடுத்ததா இந்த சீன்ல வந்து போட்டோகிராஃபி மெமரி வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாரு நம்ம பிரகாஷ் ராஜ். அப்போதைக்கு மழை வர்ற மாதிரி வந்து சீன் இருக்கும். ஆனா யாருமே வந்து இந்த இடத்துல வந்து கொடைய பிடிச்சிருக்க மாட்டாங்க, ஒரே ஒரு ஆளை தவிர. அதே மாதிரி மலையிலயும் யாருமே வந்து நனைஞ்ச மாதிரியும் கட்டியிருக்க மாட்டாங்க. அடுத்ததா இந்த சீன்ல பிரகாஷ்ராஜ் வந்து யாரு கொன்னது அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு. அப்போதைக்கு கவனிச்சீங்க அப்படின்னா 2 போலீஸ்காரர் மட்டும்தான் வந்து நேம் பேட்ச் வந்து குத்தி இருப்பாரு. ஆனா இந்த 2 பேர் வந்து நேம் பேட்ச் வந்து குத்திருக்க மாட்டாங்க. அடுத்ததா இந்த சீன்ல வந்து ராஜுவும் சோழனும் வந்து பெரிய பையனா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணுவாங்க. அப்பவே வந்து ராஜு வந்து சொல்லுவாரு, நான் தான் வந்து எங்க அப்பாவை கொன்னேன், உன் மேல இருக்கிற பொறாமையில அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா ஏன்டா அப்பாவை கொன்ன அப்படின்னு அப்பவே வந்து சோழன் வந்து சண்டை போட்டிருக்கணும். இல்ல நான் பெட்டு கட்டி தான் வந்து சண்டை போடுவேன் அப்படின்னு ஹீரோ வந்து அடம்பிடிக்கிற மாதிரி காட்சிகள் வந்து இருக்கும். அடுத்ததா இந்த படத்துல வந்து தம்பிராமையா வந்து விஷாலுக்கு அப்பாவா நடிச்சிருப்பாங்க. அவருக்கு வந்து தன்னுடைய பையன் வந்து ஒரு நல்ல பிரில்லியண்டான ஒரு பையன் அப்படின்னு வந்து அப்பாவுக்கு தெரியாதாமா. பையன் என்ன பண்றான் ஏது பண்றான்ங்கிறதே அப்பாவுக்கு தெரியாம இருக்குது. அடுத்ததா இந்த சீன்ல வந்து பாஸ்போர்ட்டையும் சம்பள கவரையும் வந்து எடுத்துட்டு வர்றதுக்காண்டி ஒரு கம்பெனிக்குள்ள வந்து நுழைவாரு நம்ம ஹீரோ. ஆனா சோழன் வந்து மாஸ்க் இல்ல முகமூடி எதுவுமே வந்து போட்டிருக்க மாட்டாரு அந்த சீன்ல. அந்த கம்பெனியை பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பெரிய கம்பெனியா இருக்கும். ஆனா அந்த கம்பெனில ஒரு சிசிடிவி கேமரா கூட இல்ல போல. அதே மாதிரி அந்த கம்பெனி ஓனர்களும் யாரு இந்த வேலையை பார்த்தது அப்படின்னு கண்டுபிடிக்கல. அடுத்ததா ஒரு கட்டத்துல வந்து ராஜீவ் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு தன்னுடைய ஒய்ஃப் இறந்து போயிட்டு விஷயம் தெரிஞ்ச உடனே ராஜீவ் வந்து போலீஸ் அடிச்சு போட்டுட்டு ராஜீவ் வந்து தப்பிச்சிருவாரு. அப்ப அவரோட கையில வந்து கன் இருக்கும். ஆனா அதுக்கப்புறமேட்டு ராஜீவ் போலீஸ் வந்து தேடுற மாதிரியே வந்து காட்டியிருக்க மாட்டாங்க. ஜெயில இருந்து தப்பிச்சு வர போலீஸ் தேடாமலையா இருக்கும். அடுத்தது சோழன் வந்து ராஜீவ் கிட்ட உன்னோட ஒய்ஃபை நான் கொல்லல அப்படின்னு சொன்னாலே போதும், ராஜீவ் வந்து குழந்தைகளை வந்து கடத்திருக்க மாட்டாங்க. சோழனுடைய அப்பாவும் வந்து இறந்து போயிருக்க மாட்டாரு. ஆனா ராஜீவோட ஒய்ஃப் டெத்து தெரிஞ்ச உடனே வந்து சொல்லியிருக்கலாம். ஆனா குழந்தைகள்லாம் கடத்தி அதுக்கப்புறமாட்டி அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமாட்டி ஒரு ஃபைட் சீன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஃபைட் சீன்ல எண்ட்ல வந்து உன்னோட ஒய்ஃபை நான் கொள்ளல வேற ஒருத்தன் தான் வந்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லுவாரு. இந்த சீன்ல மினிஸ்டருடைய போன் வந்து ஒர்க் ஆகாது. அதுக்கு மினிஸ்டர் வந்து ஏன் போன் ஒர்க் ஆகல அப்படின்னு மினிஸ்டர் வந்து செக்யூரிட்டி கிட்ட வந்து கேட்பாங்க. அதுக்கு இங்க வந்து ஹேக்கிங் நடக்குது, அதனால சிக்னல் வந்து ஆஃப் பண்ணிருக்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா அதே சீன்ல வந்து ராஜு வந்து கம்ப்யூட்டர்ல ஹேக் பண்ணிட்டு இருப்பாரு. அதே மாதிரி சோழனும் மொபைல் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கு மட்டும் எலக்ட்ரானிக் பொருட்கள் வந்து ஒர்க் ஆகும் போல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோடன் சந்திக்கின்றேன். டாடா பை பாய்.